வணக்கம். இதுவும் 12th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியல் அந்த லெசனில் மீதி உள்ள கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். வழக்கம் போல் கொஸ்டின் பேப்பர் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஃபார்முலா லிஸ்ட்டு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியமும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ லாஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து கொஸ்டின் நம்பர் 13 முடிய பார்த்தோம். இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 14 பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 14 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2 metal wires of identical dimensions are connected in series. 2 உலோக கம்பிகள் ஐடென்டிக்கல் டைமென்ஷன்ஸ்னால் ஒரே பரிமாணம்னா அதனுடைய நீளம், குறுக்கு வெட்டு பரப்பு எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு அர்த்தம். ஆர் கனெக்டட் இன் சீரீஸ், அதை வந்து தொடர்ச்சியாக அப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதோட இது சரியா, 2 ஒயர், 2 metal wires of identical dimensions. If sigma 1 and sigma 2 are the conductivities of the metal wires respectively. அப்போ இந்த ஒயரோட மின் கடத்தல் எண் சிக்மா 1, இந்த ஒயரோட மின் கடத்தல் எண் சிக்மா 2 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னாவே மின் கடத்தல் எண் வேறையாக இருக்குது அப்படின்னாவே அது ரெண்டும் வேறு மெட்டல்னு அர்த்தம். உதாரணமாக இது வந்து காப்பராக இருக்கலாம், இது வந்து அயனாக இருக்கலாம், வேறு மெட்டல்னு அர்த்தம். ஆனால் பரிமாணங்கள் ஒன்று, டைமென்ஷன் ஒன்று. அப்படின்னா நீளம், குறுக்கு வெட்டு பரப்பு வந்து ஒன்று. இதனுடைய நீளமும் வந்து L தான், இதனுடைய நீளமும் L தான். இதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பு A தான், இதனுடைய குறுக்கு வெட்டு பரப்பும் A தான். ஆனால் ரெண்டும் வேறு மெட்டல். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணியாச்சு, சீரீஸாக கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த எஃபெக்டிவ் கண்டக்டிவிட்டி ஆஃப் த காம்பினேஷன் இஸ், எஃபெக்டிவ் கண்டக்டிவிட்டி என்ன? இப்போ எஃபெக்டிவ் கண்டக்டிவிட்டி அப்படின்னா தொகுபயன் மின் கடத்தல் எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தொகுபயன் மின் கடத்தல் எண், இது தனித்தனி மின் கடத்தல் எண், எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மொத்த ஒயரோட தொகுபயன் மின் கடத்தல் எண் என்ன, எஃபெக்டிவ் கண்டக்டிவிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுக்கு எப்படி ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா ஆப்ஷனை பார்த்துக்கணும். ஆப்ஷனில் என்ன மாதிரி பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிக்மா 1 + சிக்மா 2/2, சிக்மா 1 சிக்மா 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர்லேயும் சிக்மா 1 சிக்மா 2 வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபார்முலாவை டெரைவ் பண்ணணும், கொண்டு போகணும். அதை பார்த்துக்கணும். நமக்கு என்ன தேவை, இதை வந்து எத்தனை விதமாக வேணுமாலும் கொண்டு வரலாம் ஃபார்முலா. நமக்கு என்ன தேவை, இங்கே என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த ஃபார்முலாவை கேட்ச் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெரைவ் பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி பண்ணலான்னா, இந்த ரெண்டுமே வந்து மெட்டலுங்கிறனால இதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இதுக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். 2 ரெசிஸ்டாரை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் என்ன, அதனுடைய எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும் நமக்கு, இது வந்து R1 + இது வந்து R2. சீரீஸில் கனெக்ட் பண்ணால், தொடர் இணைப்பில் கனெக்ட் பண்ணால் என்ன ஃபார்முலா, RS = R1 + R2 எழுதுவோம், அது மாதிரி எழுதிக்கும். இப்போ ஈக்குவல் டு, இப்போ அந்த R1 எப்படி எழுதலாம், ஜென்ரலாக ஃபார்முலா ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, ρ × L/N சொல்லுவோம் இல்லையா. இப்போ இதில் வந்து R1ங்கிறதுனால ρ1, L1 A1 போட வேணாம், ஏன்னா L-ம் A-ம் ரெண்டுக்கும் ரெண்டு ஒயருக்கும் ஒரே டைமென்ஷன் தான், ஒரே இதுதான், அதனால் LA இருக்கலாம். ப்ளஸ் இங்கே R2க்கு ρ2 வந்துடும், ஏன்னா இது வேறு மெட்டல், ρ2 × L/A தான். ஓகே, ஈக்குவல் டு, இப்போ இந்த ρ1 அப்படிங்கிறதுக்குல அதை வந்து நம்ம என்ன எழுதலாம், இது வந்து ரெசிஸ்டிவிட்டி, மின் தடையன். நம்ம கொடுத்துருக்கிறது மின் கடத்தல் எண். மின் கடத்தல் எண்ணுக்கும் மின் தடையனுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன நம்மளுக்கு தெரியும். மின் தடையன் அப்படின்னா மின் கடத்தல் எண்ணும் தலைகீழ் மதிப்பு இல்லையா. ரெசிஸ்டிவிட்டி இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் கண்டக்டிவிட்டி. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம என்ன சொல்லலாம், இந்த ρ1க்கு பதிலாக 1/σ1 போடலாம். அப்போ 1/σ1 L/A ப்ளஸ் இங்கே 1/σ2 L/A போடலாமா, இப்படி எழுதலாம். இப்போ இங்கே வந்து L/A வந்து காமனாக வெளில எடுத்துடலாம். இங்கே L/A இருக்குது, L/A காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ மீதி என்ன இருக்கும், இங்கே நமக்கு 1/σ1 + 1/σ2 இப்படி இருக்கும். ஓகே, இப்போ இதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, 2 ஒயரும் கம்பைன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இண்டிவிஜுவலாக எப்படி R1 R2க்கு ஃபார்முலா எழுதணும், அது மாதிரி இதுக்கும் எழுதலாம்ல. எப்படி எழுதலாம், அந்த எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இங்கே எப்படி ρ1 மாதிரி, இங்கே வந்து எஃபெக்டிவ்னா ρ எஃபெக்டிவ் அப்படி சொல்லலாமா, ρ எஃபெக்டிவ். அடுத்தது வந்து அதாவது இந்த இடத்துல இருக்கலாம் ρ எஃபெக்டிவ் × L வந்து என்னது, இப்போ மொத்த நீளம் என்னது 2L, அதனால் நம்ம என்ன சொல்லலாம், இங்கே L போடுற மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணலாம் 2L போடலாம், டிவைடட் பை ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இது மட்டும்தான். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் டபுள் ஆக போகிறதில்ல. அப்போ A இப்படி போடலாம்.
ஓகே, இப்போ நமக்கு வந்து இங்கே பண்ணோம்ல ரோக்கு பதிலாக சிக்மா போட்டோம்ல 1/σ. அதே மாதிரி இங்கே என்ன எழுதலாம் நம்ம, ரோக்கு பதிலாக 1/σ எஃபெக்டிவ் 2L அப்படியே இருக்கட்டும், பை ஏ இருக்கட்டும். ஓகே, அப்போ எது கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள், எல் கேன்சல் ஆயிரும், ஏ கேன்சல் ஆயிரும். ஓகே, அப்போ மீதி இருக்கிறது நமக்கு என்ன தேவை, இதுதான் தேவை, சிக்மா எஃபெக்டிவ் தொகுபயன் மின் கடத்தல் எண் தான் தேவை. அப்போ என்ன எழுதலாம், ஃபார்முலா என்ன வரும் பாருங்கள், இதிலேருந்து நமக்கு என்ன இருக்குது, கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். ஓகேயா, இப்போ இங்கே என்ன இருக்குது, 2/σ எஃபெக்டிவ் இருக்குது, 2/σ எஃபெக்டிவ் இருக்குது ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன இருக்குது, 1/σ1 + 1/σ2 இருக்குல்ல, இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், σ1 + σ2 σ1 × σ2. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணால் வரும். ஓகேயா, இப்போ நமக்கு என்ன தேவை, நமக்கு வந்து சிக்மா எஃபெக்டிவ் தான் தேவை. அப்போ சிக்மா எஃபெக்டிவ் வந்து அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இது அந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும், கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா சிக்மா எஃபெக்டிவ் ஈக்குவல் டு இங்கே 2 இருக்குது அப்படியே இருக்கட்டும், இது இங்கே வரும் σ1 × σ2 இது கீழே வரும் σ1 + σ2. ஓகே, இதுதான் கேட்டிருக்காங்க. சிக்மா எஃபெக்டிவ் ஈக்குவல் டு 2σ1 σ2 σ1 + σ2. அந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா நமக்கு வந்து கடைசி ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் டி, 2σ1 σ2 σ1 + σ2. ஓகே, அப்போ இதான் ஆன்சர். அப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன், டி. இதுதான் நோட் பண்ணிங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 15 போகிறோம். கொஸ்டின் நம்பர் 15 என்ன அப்படின்னா, a potentiometer wire of length L and a resistance small r are connected in series with a battery of EMF E0 and a resistance R1. ஓகே, அப்போ ஒரு பொட்டன்சியோமீட்டர் ஒயரோட லென்த் வந்து எல்லுன்னு சொல்லிட்டாங்க. பொட்டன்சியோமீட்டரோட ஒயரோட லென்த் வந்து எல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர். இதோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர். இந்த பொட்டன்சியோமீட்டர் ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர், ஸ்மால் ஆர், கனெக்டட் இன் சீரீஸ் வித் பேட்டரி ஆஃப் EMF E0 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் R1. அப்படின்னா இதோட ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணிடுறோம். அதோட EMF வந்து E0ன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஒரு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்ல, அது வந்து R1. இந்த பேட்டரியோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1. அண்ட் அன்னோன் EMF E is balanced at length L of the potentiometer wire. அப்படின்னா இந்த பொட்டன்சியோமீட்டரோட என்ன பண்ணுறோம், நம்ம இந்த EMF கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இன்னொரு செல்லு கனெக்ட் பண்ணுவோம்ல, அந்த செல் அதோட EMF வந்து ஈன்னு சொல்லியாச்சு. இது வந்து எங்கே பேலன்ஸ் பண்ணுது அப்படின்னா, இப்படி ஜாக்கி இருக்குங்க இல்லையா, இது ஜாக்கி. இந்த லென்த்து, இதுலேருந்து இது வரலையும் உள்ள லென்த் இருக்குல்ல, அது வந்து ஸ்மால் எல். பேலன்சிங் லென்த் வந்து ஸ்மால் எல். மொத்த பொட்டன்சியோமீட்டரோட மொத்த ஒயர் நீளம் வந்து கேபிட்டல் எல். இந்த சமநீட்டு நீளம்னு சொல்லுவோம்ல, எங்கே ஜாக்கியை நகர்த்திட்டே வருவோம், எங்கே நல் டிஃப்ளெக்ஷன் வருதோ, சுழி விளக்கம் வருதோ, அந்த நீளம் வந்து சமநீட்டு நீளம் ஸ்மால் எல்னு கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, the EMF E will be given by, அதாவது இந்த செல்லோட EMF என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நமக்கு வந்து என்ன, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது, இதோட பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியும். ஓம் விதி யூஸ் பண்ணலாம். சரியா, நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், E தான் கண்டுபிடிக்கணும். பொட்டன்சியோமீட்டரோட பிரின்சிபல் நம்மளுக்கு தெரியும். E = IRL அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, IRL. இப்போ அதே இதுதான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓம் விதி E = என்னது, E தான் கண்டுபிடிக்கணும். = IR. ஐஆர்னா ஐங்கிறது இதில் போகக்கூடிய கரண்ட்டு. இப்போ இந்த வோல்டேஜும் இந்த பேட்டரியோட வோல்டேஜும் இந்த இடத்துல உள்ள பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் ஈக்குவல்னு அர்த்தம். அதனால தான் இது வழியாக கரண்ட் போகலை, நல் டிஃப்ளெக்ஷன் அர்த்தம். சரி, இப்போ இந்த இடத்துல உள்ள வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா, அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா, ஓம் விதிப்படி IR, I × R. ஐனா இதில் போகக்கூடிய கரண்ட்டு, ஆர்னா இந்த பகுதியோட ரெசிஸ்டன்ஸ், இந்த பகுதி தான், ஃபுல் ஒயர் கிடையாது, இந்த பகுதியோட ரெசிஸ்டன்ஸ். அப்போ முதல்ல இதில் போகிற கரண்ட் என்னன்னு பார்ப்போம். இதில் போகிற கரண்ட் என்ன அப்படின்னா, என்ன கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் I = V/R தான். டோட்டல் வோல்டேஜ் இங்கே என்னது, இதில் போகிற இதில் நம்ம கொடுத்துருக்கிற வோல்டேஜ் என்னது, E0. அப்போ E0 டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது, இது பார்க்கணும். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னால் நமக்கு வந்து இங்கே எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஒன்று வந்து இந்த ஒயரோட ரெசிஸ்டன்ஸ், ஃபுல்லாக ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் வந்து R.
அப்புறம் இந்த சர்க்யூட்டில் இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல் இருக்குது, R1 இருக்குது இல்லையா. அப்போ R1 இந்த இந்த ஒயரோட ஃபுல் ஒயரோட ரெசிஸ்டன்ஸ். அப்போ டோட்டலாக என்னென்னா R + R1 சொல்லும். ஸோ I = V/R அந்த பேசிஸில் எழுதியாச்சு. இன்ட்டு இந்த R என்னது, இந்த Rனானது இந்த பகுதியோட மின்தடை ரெசிஸ்டன்ஸ். இந்த பகுதியோட மின்தடை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், ஸ்மால் ஆர்னா என்னென்னா இந்த மொத்த ஒயரோட பொட்டன்சியோமீட்டரோட மொத்த ஒயரோட நீளம் L இருக்கு இல்லையா, அதோட ரெசிஸ்டன்ஸ் தான் மின்தடை தான் ஸ்மால் ஆர். அப்படின்னா இந்த போர்ஷனோட மின்தடை என்ன அப்படின்னா நமக்கு வந்து எப்படி சொல்லலாம், R/L சொல்லலாம். R/Lனா என்னென்னா ஓரளவு நீளத்துக்கு எவ்வளோ மின்தடை, ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த்துன்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த பகுதி நீளம் இது ஸ்மால் எல்லுக்கு எவ்வளோ அப்படின்னா என்ன பண்ணுவோம், இப்படி சொல்லுவோம்ல. இப்போ வந்து ஒருத்தன் வந்து 100க்கு 80 மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னா 50க்கு எவ்வளோ அப்படின்னா அப்படி போடுவோம்ல. அதே தான் இங்கே கேபிட்டல் எல் நீளத்துக்கு எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ்னால் ஸ்மால் எல் நீளத்துக்கு எவ்வளவு அதை பண்ணுறோம். அப்போ இங்கே என்ன எழுதலாம், கேபிட்டல் ஆருக்கு பதில் என்ன சொல்லலாம், R/L இன்ட்டு இது வந்து என்னது ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த் ஆஃப் த பொட்டன்சியோமீட்டர். ஓரளவு நீளத்துக்கு எவ்வளோ அப்படின்னா நம்ம நீளம் எவ்வளவு, ஸ்மால் எல் சமநீட்டு நீளம் பேலன்சிங் லென்த் இப்படி எழுதலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மாதிரி ஈக்குவேஷன் நம்ம கொண்டு போகணும். ஸோ இப்போ இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா என்ன இருக்குது, E0 மேலே R L ஸ்மால் எல் பை கீழே வந்து R + R1 × L இருக்குது. ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்குது. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்குது. என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னா E = E0 × R பை R × R + 1 ஸ்மால் எல் பை கேபிட்டல் எல் இப்படி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டு ஒன்று தானே. ஸோ இந்த ஆப்ஷன் ஏ. அப்போ ஆன்சர் வந்து ஏ. ஓகே, இதை நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின். 16th கொஸ்டின் என்னென்னா, across a metallic conductor of non-uniform cross section a constant potential difference is applied. ஒரு மெட்டாலிக் கண்டக்டர் உலோக கடத்தி, ஆனால் அதனுடைய கிராஸ் செக்ஷன் அதாவது குறுக்குவெட்டு பரப்பு வந்து சீராக இல்லை, நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். குறுக்குவெட்டு பரப்பு சீராக இல்லை. சீராக குறுக்குவெட்டு பரப்புனா எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், ஒரே அளவு. இங்கே எவ்வளோ ஏரியா இருக்கோ அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் இருக்கணும் குறுக்குவெட்டு பரப்பு. அப்படி இல்லை, இப்படி கிடையாது, இப்படி இருக்குது கொடுத்துருக்காரு கண்டக்டர் கடத்தி. அப்போ அது குறுக்க வந்து எ கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் அப்ளைடு அப்படின்னா இது குறுக்க ஒரு வோல்டேஜ் கனெக்ட் பண்ணிடுறோம். ஒரு செல்லு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு, ஒரு வோல்டேஜ் கொடுத்துட்டோம். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, த குவான்டிட்டி விச் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அலாங் த கண்டக்டர். இந்த கண்டக்டர் முழுவதும் எந்த குவான்டிட்டி மாறாமல் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கீழே ஆப்ஷன் என்ன, கரண்ட்டு மின்னோட்டம், அடுத்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இழுப்பு திசை வேகம், அடுத்து சி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு மின்புலம், டி வந்து என்னென்னா கரண்ட் டென்சிட்டி மின்னோட்ட அடர்த்தி. இதில் எது மாறாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா, இப்போ இந்த வந்து குறுக்குவெட்டு பரப்பு அப்படின்னா இதை வந்து நம்ம எப்படி அசியூம் பண்ணிக்கலாம்னா, இதை நிறைய சின்ன சின்ன கடத்தியாக பிரிச்சுருவோம். அப்படி குறுக்க கட் பண்ணோம்னா இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடத்தி, ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு கடத்தி. அப்போ வெவ்வேறு குறுக்குவெட்டு பரப்பு கொண்ட நம்ம கடத்தியை வந்து நம்ம எடுத்துக்கிறதா வச்சுக்குவோம். இந்த மாதிரி வெவ்வேறு குறுக்குவெட்டு பரப்பு இப்படி இருக்குது சரிங்களா. இதெல்லாம் சீரீஸில் கனெக்ட் பண்ணதாக வச்சுப்போம். அப்போ என்ன, ஒவ்வொரு குறுக்குவெட்டு பரப்பு மாறுறப்ப என்ன, அது கடத்தினுடைய மின்தடை மாறும். அப்போ இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மின்தடை மாதிரி எடுத்துக்குவோம். R1 R2 R3 R4 அது மாதிரி எல்லாம் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நிறைய மின்தடைகளை சீரீஸில் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து அதில் வந்து மின்னோட்டம் எப்படி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் மின்தடை வேறு, ஆனால் மின்னோட்டம் எப்படி இருக்கும், மாறாமல் இருக்கும். சீரீஸ் கனெக்ஷனில் தொடர் இணைப்பில் மின்னோட்டம் வந்து என்னது மாறாமல் இருக்கும். இந்த ஒரு மின்தடை வழியாக எவ்வளோ மின்னோட்டம் போகுதோ அதே தான் எல்லா வழியாகவும் போகும். அப்போ மின்னோட்டம் மாறாமல் இருக்கும். அதுதான் இங்கே வந்து எது மாறாமல் இருக்கும் அப்படின்னா மின்னோட்டம் மாறாமல் இருக்கும், எலக்ட்ரிக் கரண்ட் வந்து மாறாமல் இருக்கும். இன்னொன்று முக்கியம் என்ன அப்படின்னா, அங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்னா கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா மாறா மின்னழுத்த வேறுபாடு, அது முக்கியம். ஏன் அதை சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மின்னழுத்த வேறுபாடு இருக்குல்ல, இது மாறாமல் இருக்கணும். இப்போ 50 வோல்டேஜ்னா 50 வோல்டேஜ் மாறக்கூடாது. எப்போதுமே மாறாமல் இருந்தால் தான் இது வழியாக போகிற கரண்ட்டும் மாறாமல் இருக்கும். இப்போ 5 ஆம்பியர் கரண்ட் அப்படின்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், 5 ஆம்பியர் வந்து மாறாமல் இருக்கும் எப்போதும். இது மாறிக்கிட்டே இருந்துன்னு வச்சுங்க, இது வழியாக போகிற மின்னோட்டமும் மாறும். அதானே ஓம் விதி. அப்போ இதுவும் சொல்ல முடியாது.
மாறாமல் இருக்குன்னு கரண்ட்டும் சொல்ல முடியாது. அதனால தான் இந்த வார்த்தை கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டன்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, மற்றதெல்லாம் மாறும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இருக்குல்ல, இழுப்பு திசைவேகம், அது கம்பியினுடைய குறுக்கு வெட்டு பரப்பு மாறுனுச்சுன்னா இழுப்பு திசைவேகம் மாறும். அப்புறம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு, மின்புலம், அதுவும் வந்து மாறும். அடுத்து வந்து கரண்ட் டென்சிட்டி, என்னது மின்னோட்ட அடர்த்தி, அதுவும் மாறும். ஏன்னா மின்னோட்டம் போய் குறுக்கு வெட்டு பரப்பு, அதான் மின்னோட்ட அடர்த்தின்னு சொல்கிறோம். அப்போ குறுக்கு வெட்டு பரப்பு மாறுனுச்சுன்னா மின்னோட்ட அடர்த்தி மாறும், அதெல்லாம் மாறும். கரண்ட்டு தான் மாறாமல் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஏ. இதுக்கு ஆன்சர் வந்து ஏ. நோட் பண்ணுங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a potentiometer wire has length 4 meter and resistance 8 ohm. பொட்டன்சியோமீட்டர் ஒயர் அதோட நீளம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4 மீட்டர்னு சொல்லியாச்சு. இதனுடைய நீளம் 4 மீட்டர். இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அது வந்து 8 ohm சொல்லியாச்சு, 8 ohm. ஓகே, the resistance that must be connected in series with the wire and an accumulator of EMF 2 voltage so as to get a potential gradient 1 millivolt per centimeter on the wire. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒயரோட ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும், ஒரு ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும். அது வந்து எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது. அது வந்து இதை வேணால் இது R டேஷ்னு வச்சுக்குவோம், இதை வந்து Rன்னு வச்சுக்குவோம். அதை கனெக்ட் பண்ணணும். R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது கூடவே வந்து ஒரு அக்குமுலேட்டருங்கிறது ஒரு பேட்ரி மாதிரி தான், கனெக்ட் பண்ணிடுறோம். இது வந்து 2 voltage கனெக்ட் பண்ணியாச்சு, இதை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின் என்னென்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருந்ததுன்னா நமக்கு வந்து பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வந்து 1 millivolt per centimeter அந்த ஒயர் கிடைக்கும். அதாவது இந்த பொட்டன்சியோமீட்டர் ஒயரில் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் அப்படின்னா அந்த மின்னழுத்த சரிவு அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு புள்ளிலையும் வோல்டேஜ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. மின்னழுத்த சரிவு எவ்வளோ குறையணும்? 1 சென்டிமீட்டருக்கு 1 millivolt குறையணும். இந்த ஃபஸ்ட்டு சென்டிமீட்டரில் 10 millivolt, அடுத்த சென்டிமீட்டரில் 9 millivolt, அடுத்த சென்டிமீட்டரில் 8 millivolt, அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். அதுதான் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். அவ்வளோ கிடைக்கணும். அப்போ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வந்து எவ்வளோ எனக்கு கிடைக்கணும்? தட் இஸ் dV/dx வந்து எவ்வளோ கிடைக்கணும்? 1 millivolt per சென்டிமீட்டர் கிடைக்கும். 1 millivolt per சென்டிமீட்டர் கிடைக்கணும். ஓகே, அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஓகே, ரைட். இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, அப்போ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வந்து 1 millivolt per சென்டிமீட்டர்னா டோட்டலாக பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்கணும்? அதாவது இந்த பொட்டன்சியோமீட்டர் ஒயர் முழுவதும், இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோம், இந்த பாயிண்ட் பின்னு வச்சுக்கோம், இந்த ஏபி முழுவதும் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கணும், அதாவது மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வந்து நமக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா மின்னழுத்த வேறுபாடு. ஓகே, அது வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 millivolt per centimeter. 1 millivolt per centimeter. ஓகே, அப்போ 1 millivolt per centimeterனா ஒரு சென்டிமீட்டர் இடைவெளியில் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு 1 millivoltனு அர்த்தம். நமக்கு ஒயரோட நீளம் எவ்வளோ இருக்குது? இந்த பொட்டன்சியோமீட்டரோட ஒயரோட நீளம், மின்னழுத்தமானியுடைய ஒயரோட நீளம் எவ்வளோ இருக்குது? 4 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்ட்டு 4 மீட்டர். சரியா? 4 மீட்டர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, இது மீட்டரில் இருக்குது. அப்போ இது எவ்வளோ வரும் பாருங்க? 1 இன்ட்டு மில்லினா 10⁻³ மில்லி, 1000ல் ஒரு பங்கு வோல்ட் டிவைடட் பை சென்டிமீட்டர் நம்ம வந்து மீட்டராக கூட மாற்றிக்கலாம், அல்லது இதை சென்டிமீட்டராக மாற்றிக்கலாம். இது 1 சென்டிமீட்டரில் இருக்கட்டும். இதை வந்து என்ன பண்ணுறேன் நான், 4 மீட்டரை வந்து 4 சென்டிமீட்டராக மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றினது. 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர் இல்லையா? 100 சென்டிமீட்டர் இப்படி மாற்றிக்கலாம். அப்போ இந்த சென்டிமீட்டர் கேன்சல் ஆகிடும். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்குது பாருங்கள்? இது வந்து ஒரு 10⁻³ இது வந்து 10⁻²ன்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 10⁻³ 10⁻², 10⁻1. இங்கே ஒரு 4 இருக்குது. அப்போ 4 இன்ட்டு 10⁻1 என்ன அர்த்தம்? 0.4 வோல்டேஜ்னு அர்த்தம். இதுதான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். என்னது? இந்த ஒயர் முழுக்க 1 சென்டிமீட்டரில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னா 1 millivolt. அப்படின்னா அந்த ஒயர் முழுக்க 4 மீட்ரு இடைவெளியில் இந்த புள்ளிக்கும் எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ அப்படின்னா 0.4 வோல்டேஜ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பொட்டன்ஷியல் இது கண்டுபிடிச்சாச்சு. அப்போ அதாவது இந்த 1 சென்டிமீட்டருக்கு எவ்வளோ 1 millivoltனா இந்த மொத்த இதுக்கு வந்து இவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டா? ஸோ இது வந்து இவ்வளோ கிடைக்கணும்னா, அதாவது இந்த 2 எண்டுக்கு இடையில் 0.4 வோல்டேஜ் கிடைக்கணும்னா இந்த R வேல்யூ எவ்வளோ இருக்கணும் அதுதான் கண்டுபிடிக்கணும். சரியா?
அப்போ ஆர் வேல்யூ எவ்வளோ இருக்கணுங்கிறது எதை சார்ந்து இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூ இது வழியாக இந்த வோல்டேஜுங்கிறது என்னது அக்கார்டிங் டு ஓம்ஸ்லாம் இது வழியாக போகிற கரண்ட்டு இன்ட்டு இதோட ரெசிஸ்டன்ஸ், மொத்த ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. அப்போ இங்கே பாருங்கள், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் பொட்டன்சியோமீட்டர் ஒயர், அதாவது மின்னழுத்தமானியினுடைய மின்னழுத்த வேறுபாடு எங்கே, மின்னழுத்தமானியினுடைய கம்பியின் குறுக்கே, மின்னழுத்தமானியின் கம்பியின் குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு சரியா. அதுதான் நமக்கு வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 0.4. அது வந்து அக்கார்டிங் டு ஃபார்முலா ஓம் விதிப்படி என்னது, இது வழியாக போகிற கரண்ட்டு ஐ இன்ட்டு இதோட மொத்த மின்தடை, என்னது ஆர் டேஸ்ன்னு தான் வச்சுருக்கோம் இதோட மொத்த மின்தடை. இப்போ இது வழியாக போகிற கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம இது வழியாக போகுதில் கரண்ட் இந்த ஒயர் வழியாக அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஓம் விதி தான். அது என்னது I = V/Rன்னு சொல்லுவோம். இந்த சுற்றில் மொத்த வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது, இந்த 2. அப்போ 2 மொத்த மின்தடை, நான் இப்படியே கூட எழுதுறேன் V மொத்த மின்தடைனா இதோட மொத்த மின்தடை R டோட்டல்னு வச்சுக்கோமே, R டோட்டல். ஸோ இன்ட்டு R டேஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் V எவ்வளவு 2 வோல்டேஜ், அது அப்படியே கூட இருக்கட்டும், டிவைட் பை RT டோட்டல்னா இந்த ஒரு R அப்புறம் இந்த ஒரு R டேஸ் ரெண்டும் சேர்த்தா மொத்த மின்தடை. அப்போ R + R டேஸ் ஓகே இன்ட்டு இங்கே என்ன இருக்கும் R டேஸ் ஈக்குவல் டு V எவ்வளவு 2 வோல்டேஜ் டிவைட் பை R எவ்வளவு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும், ப்ளஸ் R டேஸ் எவ்வளவு 8, இங்கே R டேஸ் வந்து என்னது 8 ஓகேயா. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், இது வந்து என்னது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் பொட்டன்சியோமீட்டர் ஒயர், அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே 0.4. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இதுக்கு ஈக்குவல் 0.4 வோல்டேஜுக்கு ஈக்குவல். அப்போ நான் என்ன எழுதலாம், அந்த பக்கம் சைடில் எழுதுகிறேன், அந்த தேர்ஃபோர் 2/R + 8 இன்ட்டு 8 ஈக்குவல் டு எதுக்கு சமம், இந்த 0.4க்கு சமம். இப்படி எழுதலாமா. இது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் த பொட்டன்சியோமீட்டர் ஒயர், மின்னழுத்தமானியின் கம்பியின் குறுக்கே உள்ள மின்னழுத்த வேறுபாடு ஈக்குவேஷன். அது எவ்வளோ நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம், எவ்வளோ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, இவ்வளோ இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈக்குவலாக நம்ம வேல்யூ மாற்றிட்டோம், இவ்வளோ இருக்கணும். இப்போ இவ்வளோ இருக்கணும்னா நமக்கு R வேல்யூ எவ்வளோ, அதான் கொஸ்டின். அப்போ எவ்வளோ, இதை சால்வ் பண்ணால் முடிஞ்சு போச்சு. சால்வ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 2/R + 8, இந்த 8 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அந்த பக்கம் கொண்டு போனால் டிவிஷனில் போகும், 0.4/8ன்னு வரும் ஓகேயா. 0.4/8 இப்போ பாருங்கள், இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எப்படி வரும், இங்கே எழுதுகிறேன், இங்கே பாருங்கள், இங்கே எழுதுகிறேன், இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 16 ஆயிரும். 2 × 8 16 ஈக்குவல் டு 0.4 இன்ட்டு இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் R + 8. இப்போ இந்த 0.4 இந்த பக்கம் கொண்டு வாங்க, 16/0.4 அப்போ எவ்வளோ வரும், ஈக்குவல் டு R + 8. இது எத்தனை தடவை இருக்குது, இது வந்து மேலங்கிலையும் 4 மேலங்கிலையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், இது வந்து 160 ஆயிரும், இது வந்து 4 ஆயிரும் இல்லையா. அப்போ இது வந்து 4 16 40. அப்போ R ஈக்குவல் என்ன வரும் பாருங்கள், R இந்த பக்கம் வச்சுட்டு 8 இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா மைனஸில் வரும், 40 - 8 எவ்வளோ வரும் 32 Ω. ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு முதல்ல பார்ப்போம். ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா 32 Ω, ஆப்ஷன் டி. அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 32 Ω இருக்குது சரியா. இதை நோட் பண்ணிக்கோங்க. எயிட்டீன்த் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 18th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ABCR வோல்ட்மீட்டர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R 1.5 R இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா எக்ஸு ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட், அதுக்கு இடையில் என்ன பண்ணுறோம், ஒரு 3 வோல்ட் மீட்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 3 வோல்ட் மீட்டர், இது A, அடுத்து இதிலருந்து B,
இது வந்து சி, எகைன் இங்கே வருது, இதுதான் ஒய். இப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஏபிசி. ஏவோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர், பியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 1.5 ஆர், சியோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 3R. இப்படி கொடுத்துட்டாங்க 3R ரெஸ்பெக்டிவ்லி. when some potential difference is applied between x and y, எக்ஸுக்கும் ஒய்க்கும் இடையில பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், மின்னழுத்த வேறுபாடு கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வோல்டேஜ், ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணிட்டுறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வோல்டேஜ், சம் வோல்டேஜ் கொடுத்துட்றோம். இப்போ the voltmeter readings are VA, VB, VC respectively. இந்த வோல்ட்மீட்டரோட ரீடிங் VA, இந்த வோல்ட்மீட்டரோட ரீடிங் வந்து VB, இந்த வோல்ட்மீட்டர் ரீடிங் வந்து VC. இப்படி காமிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி காமிக்கிறப்ப இது மூணுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? VA, VB, VC இது மூணுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? எல்லாம் ஈக்குவலாக இருக்குமா, இல்லை வந்து ஏதாவது கிரேட்டராக இருக்குமா, எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே பேரலல் கனெக்ஷனில் எப்படி இருக்கும்? இந்த பேரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா வோல்டேஜ் வந்து பேரல் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அதை நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. பேரல் கனெக்ஷன், சீரிஸ் கனெக்ஷன் படிச்சிருக்கோம். ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர், ரெசிஸ்டர்ஸ் இன் பேரலல், கெப்பாசிட்டர்ஸ் இன் பேரலல் அதெல்லாம் படிச்சிருக்கோம்ல. அதில் வந்து நம்ம படிச்சிருக்கோம் பேரலல் சர்க்யூட்டில் எப்போதுமே என்ன ஆகும்? வோல்டேஜ் சமமாக இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ கண்டிப்பாக இந்த விபியும் விசியும் ஈக்குவலாக தான் இருக்கணும். விபியும் விசியும் ஈக்குவல். ஸோ விபியும் விசியும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு தெரியுது. அடுத்து விஏக்கு வரும். இந்த விஏ வந்து எவ்வளோ இருக்கும்? விபி விசியோட கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த வோல்டேஜுங்கிறது எதை சார்ந்திருக்கு? இந்த வோல்டேஜுங்கிறது இது வழியாக போகிற கரண்ட்டு எதை சார்ந்திருக்கு அப்படின்னா இதோட மின்தடை ரெசிஸ்டன்ஸாக சார்ந்திருக்கு. ஓகே, அப்படி பார்க்குறப்ப இப்போ இங்கே போகக்கூடிய கரண்ட் இருக்குல்ல, இந்த கரண்ட்டு தான் இப்படி ரெண்டு வழியாக பிரிஞ்சு போகும். ஓகேயா, இந்த ரெண்டு வழியாக இப்படி பிரிஞ்சு போகும். நல்லா கவனிக்கணும். இங்கே போகக்கூடிய மொத்த கரண்ட்டு தான் இப்படி ரெண்டு பகுதியாக பிரிஞ்சு போகும். அப்போ இங்கே வந்து இந்த பார்ட்டில் மொத்த வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா இந்த பார்ட்டில் வோல்டேஜ் வந்து என்ன சொன்னோம்? விபி ஈக்குவல் டு விசி. இங்கே எவ்வளோ? உதாரணத்துக்கு இங்கே 5 வோல்டேஜ்னால் இங்கேயும் 5 வோல்டேஜ் தான். அந்த 5 வோல்டேஜுங்கிறது எதை சார்ந்துருக்குன்னா இது வழியாக போகக்கூடிய கரண்ட்டு அண்டு ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா, அப்போ இது வழியாக போகக்கூடிய மொத்த மின்னோட்டம் எதுக்கு சமமாக இருக்குன்னா அந்த ஏ வழியாக போகக்கூடிய மொத்த மின்னோட்டத்துக்கு சமமாக இருக்கும். இந்த குரூப் வழியாக போகக்கூடிய மொத்த கரண்ட்டு இந்த ஏ வழியாக போகக்கூடிய மொத்த கரண்ட்டுக்கு தான் சமமாக இருக்கும். அப்போ இது வழியாக போகக்கூடிய கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இந்த பேரல் கனெக்ஷனில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் இருக்குல்ல, விபியோ அல்லது விசியோ, அதுவும் இந்த விஏவும் சமமாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த விஏவும் இது ரெண்டுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்? இது 1.5R, இது 3R. இது பேரல் கனெக்ஷனில் இருக்குது. அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்? ஆர்பி ஈக்குவல் டு ஃபார்முலா R1 × R2, அதாவது 3 × 1.5 டிவைடட் பை R1 + R2, 3 + 1.5 எவ்வளோ வரும்? 4.5 டிவைடட் பை 4.5. அப்போ ஆர்பியோட வேல்யூ வந்து எவ்வளோன்னா ஆர்னு கிடைக்குது. அப்போ இந்த போர்ஷனோட மொத்த மின்தடை எவ்வளோ கிடைக்குதுன்னா 1.5R 3R, அதோட மொத்த மின்தடை ஆர் தான் கிடைக்குது. அப்போ இந்த ஆர் வழியாக எவ்வளோ மின்னோட்டம் போகுமோ அதே மின்னோட்டம் தான் இங்கேயும் ஆர் தான் இருக்குது. ஸோ இந்த மின்தடை ஆர் தான், இதனுடைய மொத்த மின்தடையும் ஆர் தான். சரி, அப்போ இங்கே வோல்டேஜ் எவ்வளவோ அதே தான் இங்கேயும் இருக்கும். அப்போ விபி விசி விஏ எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும்னு தெரியுது. ஆப்ஷன் இதுக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் எது அப்படின்னா நமக்கு வந்து லாஸ்ட் ஆப்ஷன் டி. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, விஏ ஈக்குவல் டு விபி ஈக்குவல் டு விசி அப்படின்னு தெரியுது. இது வரையிலும் இருக்கட்டும். மீதி கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.